Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. மெஹந்தி சர்க்கஸ் படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ். அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷோட பெண்குயின் அப்படிங்கிற படத்துல நடிச்சாரு. அதை தொடர்ந்து இவர் படங்கள் எதுவும் நடிக்கல. செலிபிரிட்டிஸ் பலரோட வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்ல கேட்டரிங் சர்வீஸ் பண்றது மூலமா மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானாரு. அது மூலமா இவருக்கு குக் வித் கோமாளில ஜட்ஜா பார்ட்டிசிபேட் பண்ணவும் வாய்ப்பு கிடைச்சது. இப்படி மாதம்பட்டி ரங்கராஜ் கரியர் வைஸ் அடுத்த கட்டத்துக்கு போனது பலராலும் பாராட்டப்பட்டாலும் இவர் குடும்ப வாழ்க்கை தொடர்பா சில சர்ச்சைகளையும் சந்திச்சுட்டு வராரு. கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட் ஜாய் கிறிசில்டாக்கும் கல்யாணம் ஆயிட்டதா சொல்லி செய்திகள் வெளியாச்சு. முதல் மனைவி ஸ்ருதி இருக்கும்போது எப்படி அவர் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு, எப்போ இவருக்கு டிவோர்ஸ் ஆச்சு அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில எழுந்துச்சு. ஜாய் கிறிசில்டாவும் அவங்க பேரை ஜாய் ரங்கராஜ்னு மென்ஷன் பண்ண தொடங்கினது. வேலண்டைன்ஸ் டேவை மாதம்பட்டி ரங்கராஜ் கூட செலிப்ரேட் பண்ணதா சொல்லி ஸ்டோரியை ஷேர் பண்ணது. அதை தொடர்ந்து தாலியோட இருக்கிற மாதிரியான போட்டோஸை ஷேர் பண்ணதும் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. ரங்கராஜோட மனைவி ஸ்ருதியும் எங்களுக்கு டிவோர்ஸ்லாம் ஆகல, நான் தான் அவரோட ஒய்ஃப்னு சொல்லி போட்டோஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜும் இது தொடர்பாக பேசும்போது எங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, பர்சனல் விஷயங்களை பற்றின எல்லா கேள்விகளுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது, அப்படி பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தா இதை பற்றி பேசுறேன்னு சொல்லியிருந்தாரு. மேலும் வெளியாகிற செய்திகள் எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால மாதம்பட்டி ரங்கராஜோட ரெண்டாவது திருமணம் பற்றின செய்திக்கு எந்த ஒரு முறையான பதிலும் இல்லாமல் இருந்த நிலையில ஜாய் கிறிசில்டா இப்போ அதிகாரப்பூர்வமா ஒரு போட்டோவை வெளியிட்டிருக்காங்க. அதுல மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசில்டாக்கு நெத்தியில குங்குமம் வைக்கிறாரு. பொதுவா இந்த மாதிரி குங்குமத்தை ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃப்க்கு வச்சு விடுவாங்க. இந்த போட்டோவை ஜாய் கிறிசில்டா ஷேர் பண்ணி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரங்கராஜ்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஹேஷ்டேக்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஜாய் கிறிசில்டா முதல் முறையா ரங்கராஜ் கூட எடுத்த போட்டோவை போஸ்ட் பண்ணி இவங்க இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டாங்க. பலரும் இது பழைய போட்டோவா இல்ல இன்னைக்கு உங்க திருமணம் நடந்துச்சானு கேள்விகளையும் கேட்டுட்டு வராங்க. முதல் மனைவி ஸ்ருதியும் அவங்க மகன்கள் கூட எடுத்த போட்டோவை அவங்க ப்ரொஃபைல்ல கடைசியா ஷேர் பண்ணி என் மனசும் என்னோட ஆன்மாவும் இவங்களோட முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரங்கராஜும் ஸ்ருதியும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கு. மேலும் ஜாய் கிறிசில்டா அவங்க கழுத்துல போட்டிருக்கிற செயின்ல கூட ரங்கராஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற செயினை தான் போட்டிருக்காங்க. முதல் மனைவியை விவாகரத்து பண்ணாம இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது குற்றம் அப்படின்னு நம்ம சட்டம் இருக்கிற நிலையில ரங்கராஜ் இப்படி விவாகரத்து பண்ணாம இரண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னும், மேலும் ரங்கராஜோட முதல் மனைவி வழக்கறிஞர் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் சட்டப்படி தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னும், இப்படி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசில்டாவோட இந்த போட்டோ பேசுபொருளா மாறி இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் இல்லனா ஸ்ருதி இல்லனா ஜாய் கிறிசில்டா இவங்கள யாராவது இதை பத்தி ஒரு பதில் அளிக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.